கேப்ரியல் பட்டிஸ்டா. இவர் ஆப்பிரிக்காவில் ஒரு ஹோட்டலுடைய முதலாளி. அங்கே வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டப்போ இவர் அப்படியே அடித்து செல்லப்படுகிறார். அப்போ ஒரு முதலை என்ன பண்ணுது, அந்த அடித்து செல்லப்பட்ட வெள்ளத்தில் இவருடைய பாடியை அப்படியே சாற்றுது. 15 அடி நீளமுள்ள முதலை ஒன்று வீங்கிய நிலையில் காணப்பட்டதால் தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த ஒரு ஹோட்டல் அதிபரை தின்றிருக்கலாம் என நம்பப்படுகிறது. 500 கிலோ எடையுள்ள அந்த உச்ச வேட்டையாடியின் வயிற்றுக்குள் ஒரு மோதிரம் இருந்தது. அது அவரோடதாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகிக்கிறாங்க. முதலையின் உள்ளே கண்டெடுக்கப்பட்ட எலும்புகள் மற்றும் சதையில் புலனாக டிஎன்ஏ பரிசோதனைகளை மேற்கொள்வார்கள். முதலைகள் தாக்கிய நேரத்தில் பாட்டிஸ்டா நீரில் மூழ்கி இறந்தாரா அல்லது உயிருடன் தின்னப்பட்டாரா என்பது தெரியவில்லை. அது காணாமல் போனதை தொடர்ந்து காவல்துறையினர் 4 நாட்கள் ஆற்றின் மீது ட்ரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை பறக்கவிட்டு தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது ஒரு சிறிய தீவில் வயிறு வீங்கிய நிலையில் ஒரு முதலை வெயிலில் காய்ந்து கொண்டிருப்பதை அவர்கள் கண்டனர். காவல்துறை நீர்மூழ்கி பிரிவின் தளபதியான கேப்டன் ஜோஹான் போர்ட்கீட்டர் நியூஸ் 24 அதன் வயிறு மிகவும் நிறைந்திருந்த போதிலும் ட்ரோன்கள் மற்றும் ஹெலிகாப்டரின் சத்தம் கேட்டு அது அசையவோ அல்லது ஆற்றுக்குள் நடுவிச் செல்ல முயற்சிக்கவோ இல்லை என்று கூறினார். அந்த முதலை ஒரு ஹெலிகாப்டரிலிருந்து காவல்துறை துப்பாக்கிச் சுடும் வீரரால் சுடப்பட்டு ஆற்றிலிருந்து அருகிலுள்ள குருக்கர் தேசிய பூங்காவிற்கு ஹெலிகாப்டர் மூலம் கொண்டு செல்லப்பட்டது. பிறகு அங்கு முழுவதும் பரிசோதனை செய்தபோது அவருடைய மோதிரமும் வயிற்றிலேருந்து கிடச்சிருக்குது. டிஎன்ஏ சோதனைகளும் இறந்தது இவர் தாங்க உறுதிப்படுத்தப்பட்டது. ஆக இறப்புங்கிறது நமக்கு எந்த நேரத்திலும் எப்படியும் வரலாம். அதற்கெல்லாம் இது ஒரு சிறந்த உதாரணம். அவர் ஹோட்டல் முதலாளி பாருங்கள், அவர் வண்டி ஆற்று வெள்ளத்தில் அடிச்சுட்டு போனதில் அங்கே முதல்ல சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆளு தெரியல, எங்கே போனார் எங்கே வந்தார்னு தெரியாமல் போய் கடைசியில் அந்த முதலை இது ஒரு கால் அது நிறைய சாப்பிட்டதுனால அதாட்டி நகர முடியல. அந்த வகையில் அந்த முதலையை மேலே தூக்கி அவர்கள் அந்த பாடியை வெளியில் எடுத்துருக்குறாங்க. இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அது ஒரு மனிதனுக்கு இறப்புங்கிறது எந்த நிலையிலையும் எப்படியும் வரலாம் அப்படிங்கிறது இதெல்லாம் ஒரு சிறந்த உதாரணம்.